திமுகவினுடைய நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு டிவிக்கே நடந்துட்டு இருக்காங்க. சூழல்ல அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போது இடையூறா வந்து நிக்கிறது முதல் கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விட முந்துகிட்டு முன்னாடி வந்து நிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவேகா தான். அதுலயும் இளைஞர்கள் பண்ற வேலைகள் அப்படின்னு சொல்லி திமுகவினர் விமர்சனம் பண்ணும் அளவுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ ஒன்று பண்ண ஒரு இடத்துல திடீர்னு வந்து தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் அதிக அளவுல கேட்கப்படுது. திடீர்னு மொத்தமும் இள ரத்தம் எல்லாரும் வந்து டிவிக்கே அப்படின்னு சொல்லி கொந்தளிக்கிறாங்க. ஒரு சந்தோஷத்தோட இதை வந்து அந்த எதிர்கட்சிய அப்படி வச்சுக்கிட்டு ஆளும் கட்சியில ஒரு மனிதர் நிக்கிறாருன்னா அவருடைய மனசும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, இதுதான் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ஒரு மீட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வச்சு கனெக்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு 18 செக்ஷன் போடணும், நம்மளுக்கு ரொம்ப தேவை அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்றாங்க, திமுக ஒரு மீட்டப் வந்து ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சென்னை கலைவாணர் அரங்கம்ல இந்த ஒரு ஸ்பீச் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அழகா செட்டப் பண்ணி எல்லாரையும் உட்கார வச்சு ஐடி எல்லாமே வந்து அழகா கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்பீச்லாம் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கொடி அவர் இருக்கிற அந்த கட்சி கொடியில அவர் இருக்கிற அந்த போஸை எடுத்து காமிச்சிட்டு விஜயை வந்து காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு அலறி அடிச்சு ஓடி வந்து அவங்கள இப்போ ஏதோ விசாரணை பண்றதாலாம் சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அங்க என்ன நடக்கும்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க செக்யூரிட்டி அப்படிங்கிறது ஹவு மச் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவங்க வந்து இப்போ ஒரு சிஎம் பார்க்க போறாங்க அப்படிங்கும்போது அவங்க நல்லா போறாங்களா, பத்திரமா போறாங்க, இதை எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கிற அது செக்யூரிட்டி சிஸ்டம் அங்க இருக்கிற மனிதர்களுக்கு ஷோரா இருந்திருக்கும். என்னத்தை செக் பண்ணி அமிச்சிங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் ரிவர்ஸ்ல அவங்க மேலேயும் இந்த விஷயம் பாயவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டிவிகே அப்படின்னு சொல்லப்படுற விஜயனுடைய கட்சி எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கிறத கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் 2026 எலெக்ஷன் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கு. அண்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கூட்டணி கட்சிகள் உடையிறது, கூட்டணி திரும்பவும் கூடுறது, இருக்கிறது, புதுசா சத்யராஜ் அவங்களுடைய மகள் யாரோ வைஷ்ணவி புதுசு முகங்களை பார்க்க முடியுது. அதுவும் சின்ன சின்ன பசங்க திரும்பவும் அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டு என்னென்னவோ பண்றதவே நம்மளுக்கு தெரியல. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கிற இந்த ஒரு சூழல்ல 2026 தேர்தல் யார் இந்த காலத்துல அப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.